சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான நியூஸை நம்ம தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதுதாங்க ஹோசூரில் வரப்போகிற ஒரு புத்தம் புது ஏர்போர்ட். 2-3 வருஷமாகவே ஹோசூர் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான இடத்த தேர்ந்தெடுக்காமல் இருந்தாங்க. இப்போ ஃபைனலி அந்த ஏர்போர்ட்டுக்கான ஒரு இடத்த தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆமாங்க, அந்த இடம் தாங்க பேரிகை பகலூர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. இந்த இடம் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, ஹோசூர்லேருந்து 24 கிலோமீட்டர்லையும், கர்நாடகாவுடைய அத்திபலே அப்படின்ற பார்டர் பகுதியிலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. இந்த ஒரு அறிவிப்பின் மூலம் இப்போது எந்த லொக்கேஷனில் நம்ம ஹோசூர் ஏர்போர்ட் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம ஹோசூர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான தொழில்துறை இருக்கிற மையங்க. இங்கே ஆட்டோமொபைல், ஏரோஸ்பேஸ், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகள்லாம் பல வளர்ச்சி கண்டிருக்குது. ஓலா மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரியும் இங்கே இருக்குங்க. பெங்களூரு நகரம் வெகு அருகாமையில் இருக்கிறதுனால ஐடி மற்றும் உற்பத்தி துறைக்கு இது ரொம்பவே ஒரு ஐடியல் லொக்கேஷனாக இருந்தது. இவ்வளோ ஒரு பெரும் உற்பத்தி சார் மையமாக ஹோசூர் இருந்தாலும் ஒரு ஏர்போர்ட் இல்லாதது ஒரு குறையாக இருந்தது. ஏன்னா இத்தனை தொழிற்சாலைகள் இருந்தும் யாராவது வெளிநாட்டுக்கோ அல்ல வெளி மாநிலத்துக்கோ ஈவன் சென்னைக்கு வரணுன்னா கூட அவங்க நேராக பெங்களூரு போய் பெங்களூரில் இருக்கிற கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏறி தாங்க மற்ற ஊர்களுக்கு போக முடியும். ஆனால் இப்போ பிக்சர் மாறிடுச்சு. ஹோசூர்லேயே ஏர்போர்ட் வரப்போகுது. அதனால் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இனி பெங்களூர் வரைக்கும் போக வேண்டாம், ஹோசூர்லேருந்து ஃப்ளைட்டை பிடிக்கலாம். இனி பெங்களூர் போய் அந்த டிராஃபிக்கில் சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு வேலையும் இருக்காது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு, அதாவது 2024 ஜூன் 26 அன்னைக்கு இந்த ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆனால் கர்நாடகா பெங்களூரில் இருக்கிற அந்த கெம்பேகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 150 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கிறதுனால ஹோசூரில் இன்னொரு ஏர்போர்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதே ஒரு பெரும் குழப்பமாக இருந்தது. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு பேரிகை மற்றும் பாகலூர் ஊர்களை தேர்ந்தெடுத்ததுனால அந்த பிரச்சனை இப்போ தீர்ந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரப்போகிற விமான நிலையம் பார்த்திங்கன்னா புத்தம் புதுசு, அதாவது கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோசூரில் கட்டப்போகிற ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 2000 ஏக்கர் அளவுக்கு மிக பெரிதாக இருக்கும். வருஷத்துக்கு 3 கோடி பேர் இந்த ஏர்போர்ட் வழியாக பயணம் பண்ணலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா சூளகிரி தாலுக்காவில் ஹோசூருக்கு கிழக்கில் 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. ஹோசூர்லேருந்து ஏன் அவ்வளோ தூரம் தள்ளி போய் வச்சாங்கன்னா அங்கே தான் அப்ஸ்டாக்கிள்ஸ் என சொல்லப்படும் தடைகள் மிகவும் குறைவாக இருக்குது. அதாவது பிளேன்கள், விமானங்கள் இறங்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் தடைகள் அதிகம் இல்லாத ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கணுன்ட்டு இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல விமான நிலையம் வரதுனால தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், அதாவது பெங்களூரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோடும் இதற்கு கிட்டே வந்துடுதுங்க. இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கும் 2300 ஏக்கர் நிலம் தேவைப்படுது. அதனால் கிருஷ்ணகிரி கலெக்டர் 6 வாரங்களுக்குள், அதாவது 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நில அளவீட்டு திட்டத்தை தயார் செய்கிறாரு. அந்த திட்டம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்ட்ரல் சிவில் ஏவியேஷன் அமைச்சருக்கு அனுப்பப்படும். அதே மாதிரி நம்ம டெல்லியில் இருக்கிற பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அவங்கக்கிட்டேயும் ஏர்ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அனுமதி கோரப்படும். எல்லாம் அடுத்த 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சதுன்னா 2033க்குள்ளே இதனுடைய ஃபஸ்ட்டு முனையம் முடிக்கப்பட்டு விமான நிலையம் திறக்கப்படலாம். ஹோசூர்லேருந்து 150 கிலோமீட்டருக்குள்ளேயே கர்நாடகா பெங்களூரில் இருக்கிற ஏர்போர்ட் வரதுனால அவங்கக்கிட்ட NOC என சொல்லப்படும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டியிருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தையும் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கிட்டாங்க. எல்லாம் நல்லபடியாக முடிந்து 2033 முதல் விமானம் டேக் ஆஃப் பண்ணும்போது ஹோசூர் உண்மையிலே உலக மேப்பில் ஒரு இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.